அப்படியே கொஞ்சம் படிக்கட்டுல ஸ்லிப் ஆகும்போது இந்த பொண்ணு கையை தரா. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நினைக்கிறா, இந்த கை எவ்வளவு நாள் என் கூட இருக்க போகுது. பெருசா எல்லாருமே கூட்டமா நண்பர்களா இங்க வராங்க. இந்த கை என் கூட ரொம்ப தூரம் பயணிக்குமா? எனக்கு பெருசாலாம் ஆசை இல்லை. எப்பவுமே உன் கையை பிடிச்சிட்டு தான் நடக்கணும்ல அவசியம் இல்லை. அந்த வயல்வெளியில இந்த பக்கம்லாம் பயிர்லாம் விளைச்சிருப்பாங்க. அதனால அந்த ஒத்தேடி பாதையில நான் போகும்போது மட்டும் நான் முன்னாடி போறேன், என் கையை மட்டும் கொஞ்சம் பின்னாடி பிடிச்சிட்டு வாங்க. எனக்கு தடுக்கிட்டா என்ன பண்றது, சேராயிடும்ல. சரி, நான் உனக்காக வீட்டுப்பாடு எல்லாமே எழுதி தரேன், பதிலுக்கு நீ எனக்கு அந்த புளியங்காய் மட்டும் கொஞ்சம் படிச்சு தரியா? அங்க தாத்தா போவாரு, அவர்கிட்ட குச்சைஸ் வாங்கிக்கலாம். ஆரஞ்சு கலர் தான் வாங்கணும். நம்ம அந்த ஆரஞ்சு கலரை போடுறது, நம்ம 2 பேரும் சிரிச்சு பேசும்போது நாக்கெல்லாம் ஆரஞ்சா இருக்கணும். அந்த அளவு எனக்கு ஆரஞ்சு இருக்கதா நீ எனக்கு தேடி வாங்கணும். உனக்கு பாலிஷ் பிடிக்கும் தான், ஒரு நாள் எனக்காக ஆரஞ்சு சாப்பிடு. நான் உனக்காக என் வீட்டுல இருந்து கூழும் பழசும் எடுத்துட்டு வரேன். அது உனக்கு பிடிக்கலனாலும் நான் கொடுக்குறேன்னு கொஞ்சம் சகிச்சுட்டு தான் குடிப்பேன். பரவாயில்ல, எனக்கும் அது ஒரு சின்ன சந்தோஷம் இல்லை, என்கிட்ட இருந்து நீ சாப்பாடு வாங்குற அப்படின்னு. பெருசா அந்த குளத்துல எனக்கு நீச்சலும் தெரியாது, நீ விழுந்துட்டா உன்னை காப்பாற்றவும் என்னால முடியாது. அதனால வெறும் காலை மட்டும் நம்ம நினைச்சுப்போம். நினைச்சிட்டு அந்த சேத்துல லேசா நடந்துட்டு வீட்டுக்கு போய் வேணா அம்மாட்ட திட்டு வாங்கிப்போமே